உக்ரைன் யுத்தம் ஆரம்பிக்கும்போது எப்படி ரஷ்யாவுக்கு ஃபேவரா முடிஞ்சிரும்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன ஒண்ணு எல்லாரும் 3ல இருந்து 10 நாள் அப்படின்னு கணக்கு போட்டு வச்சிருந்தோம். ஆனா, இப்படி 3 வருஷம் இழுக்கும்னு யாருமே கணக்கு போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் ஐரோப்பா கூட கணக்கு போட்டிருக்க மாட்டாங்க. அவனுங்க கூட ரஷ்யாவ தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு தான் முதல்ல பேசினார்கள். 3லிருந்து 10 நாளுக்குள்ள கதையே மாறும்போது தான், "ஆத்தாடி நாங்க வீழ்த்திப்புட்டோம் பார்த்தேல்ல" அப்படிங்கிற மாரி அப்படியே ரிவர்ஸா எடுத்து பேச ஆரம்பிச்சாய்ங்க. பைடன கேட்கவே வேண்டாம். குறி வச்சா எற விழுகும்னு ரஜினிகாந்த் டயலாக் அவர் அமெரிக்கால உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா, அந்த முதல் நாள்ல பேக் ஃபயர் ஆயி 30, 40 நாள் கடந்ததுக்கப்புறம் மீண்டும் கரெக்ட்டான ரோட் மேப்க்குள்ள ரஷ்யா நுழைஞ்சாலும், அந்த முதல் நாள்ல இருந்து இப்ப வரையுமே எல்லார் கையிலயும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பதில், எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல ரஷ்யா ஜெலன்ஸ்கிக்கு டிக்கெட் கிழிச்சு குடுத்துரும்டா. யுத்தத்துல குடுக்குதா, யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடுக்குதாங்கிறது தான். யுத்தத்துல குடுத்தா ரஷ்ய ராணுவ கையில போயிரும். யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம்னா, ரஷ்யாவோட உளவுத்துறை கையில அந்த விஷயம் போயிரும். ஆக மொத்தம் 2 பயலுகளும் ஏதோ ஒரு டிக்கெட் கிழிச்சு ஜெலன்ஸ்கிக்கு குடுத்துருவான் அப்படிங்கிறது தான். ஆனா, இப்ப அந்த மொத்த கான்செப்டையும் நான் செஞ்சுக்கிறேன். நீங்க உங்க வேலைய பாருங்கங்கிற மாரி அமெரிக்கா இறங்கிருச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, அண்ணன் ஜெலன்ஸ்கி தான். இந்த அண்ணன் ஜெலன்ஸ்கிங்கிற வார்த்தைய வாங்கி தந்தது யாரு? ஒட்டுமொத்த உலகத்துல இருந்து அண்ணன் அமெரிக்கா தான். அவனுங்க பண்ண விளம்பரத்தால தான் ஜெலன்ஸ்கின்னு ஒரு மனுஷன் இருக்கான். அவன் ஒரு காமெடியனா இருந்தான். அதுக்கப்புறம் மிகப்பெரிய அதிபரா வந்தான். அதுக்கப்புறம் கன்னத்துல போட்டுக்க அவரு, இவருன்னு சொல்லு. அப்படிங்கிற ரேஞ்சுல கொண்டு வந்து நிக்க வச்சது யாரு? அண்ணன் அமெரிக்கா. இப்ப அந்த அண்ணன் அமெரிக்காவையே எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாரு ஜெலன்ஸ்கி. எதுக்காக? எதுக்காகன்னே தெர்ல. எப்படி யுத்தத்த நடத்துறோம், எதுக்குன்னு தெரியலையோ, அதே மாரி அமெரிக்காவ எதிர்க்கிறோம்னே தெர்ல. இஷ்டத்துக்கு கமெண்ட்ட பாஸ் பண்றாரு. அது ஆட்டோமேட்டிக்கா எதிர்ப்பாயிருது. இந்த பக்கம் ட்ரம்புக்கு பொங்கிக்கிட்டு வருது. ட்ரம்பே இல்லாட்டி அமெரிக்கர்களுக்கு பொங்கிக்கிட்டு வரும். ஏன் அப்புட்ன்னா, அவர்கள் பெரிய அளவு ரெவென்யூ சார்ந்து இப்ப பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்ப இவரு தரமாட்டேன், வைக்க மாட்டேன்னா, ஆத்தாடி அவனுங்களுக்கு பொங்காதா? பயப்புள்ளைங்க மண்ணுக்குள்ள இருக்கிறது பூரா யார் வேணாலும் சொந்தம்னு நெனச்சுக்க. ஆனா உண்மையான அதுக்கு ஓனர் நான் தான் அப்படின்னு நெனைக்கக்கூடிய ஆட்கள். அத எறங்கி செஞ்சு மைலேஜ் எடுக்கக்கூடிய ஆட்கள். இப்போ உக்ரைனோட கனிம வளங்கள் அப்படின்னு குறி வச்சதுக்கப்புறம், ஜெலன்ஸ்கிலாம் ஒரு கால் தூசி மாரி தான் அமெரிக்காவுக்கு. ஆனா ஜெலன்ஸ்கி ஏகப்பட்ட வாய். இதுல என்ன அப்டின்னா, அமெரிக்காவுக்கு தரேன், தரமாட்டேன், ஐரோப்பாவுக்கு தருவேன் அப்டின்னாரு. அப்புறம் அடிக்க, மிதியெல்லாம் விழுகவும், ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காவுக்கு தரலன்னு நான் சொல்லலையே அப்படின்னு அவரோட அடிபிடிகள வச்சு, அதுவும் போலந்துல இருந்து அவசர அவசரமா பிரஸ்ஸ பார்த்து அட்ரஸ் பண்ணு அப்டின்னாரு. இவ்வளவு கூத்தையும் பண்ணிட்டு, இல்ல, இல்ல இப்ப நான் 50% கூட தரேன்னு ஒத்துக்கல. 50% தரலாமா, வேணாமான்னு டிஸ்கஷன் தான் போச்சு அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிச்சுட்டாரு. இந்த பக்கம் ட்ரம்போட டீம் அப்படிங்கிறது ஒரு உச்சகட்ட ஹீட்ட ஜெனரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து எல்லாருமே வரிசையா. எல்லாருமே இப்ப யுத்தம் தனி. அத முடிக்கிறக்கு நாங்க ட்ரை பண்றோம். முடிச்சுருவோம். ஜெலன்ஸ்கி தான் இதுல விஷமே அப்படிங்கிற அந்த டோன எடுத்து போக ஆரம்பித்தார்கள். இதுக்கு எலான் மஸ்க் பிள்ளையார் சொல்லி போட்டாரு. நேத்தே அவர் என்னெல்லாம் போட்டு வச்சிருக்காருன்னு விரிவா பார்த்தோம். இப்ப அடுத்து ஆட்கள் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கார்கள். ஒரு புதுவிதமான ஊழல உலகத்துக்கு ஜெலன்ஸ்கி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படிங்கிற மாரி இறங்கி அடிக்கிறார்கள். என்ன அப்படின்னா, யுத்தத்திலேயே ஒரு நாட்ட வச்சுக்கிறது, யுத்தத்த விட்டு அந்த நாட்ட வெளியேற விடாம பார்த்துக்கிறது. அதன் மூலியமா இவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எலக்ஷன் இல்லாம தொடர்ந்து பிரசிடென்ட்டா உட்கார்ந்துக்கலாம். அதே சமயம் வரவு செலவு கணக்குகள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஆனா, உள்ளுக்குள்ள வர்றது பூரா யுத்தத்துக்கு செலவே ஆகாது. அப்படிங்கிற ஒரு புது ஸ்டைல்ல ஆட்டைய போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எழுத ஆரம்பிச்சுட்டார்கள், பேச ஆரம்பிச்சுட்டார்கள். இனி இதுவே நியூ ஸ்கேம் அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்டோட சுத்துதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இப்படி ஒரு ஜோருன்னு வண்டி கிளம்பிருச்சு. இந்த வண்டி ஜோருன்னு கிளம்புறதே தெரியாம, ஜெலன்ஸ்கி அவருக்கு அதாவது ஐரோப்பால இருந்து அவருக்கான ஆட்கள வச்சு பேச்சுவார்த்தையில ஐரோப்பா இல்லை அப்படிங்கிறத பெருசா காட்டு தீ மாரி கொளுத்தி போடுறாரு. ஆனா அமெரிக்க டீம் அப்படிங்கிறது ட்ரம்போட டீம் அப்படிங்கிறது இறங்கி அடிக்குது. ஏய் யுத்தம் நடக்குது, உயிர்கள் இழக்கப்படுது. அந்த உயிர்கள் போக்கூடாது அப்படிங்கிறக்காக உட்கார்ந்து பேச்சுவார்த்தையில ட்ரம்ப் ஈடுபடுறாரு. வெற்றிகரமா கொண்டு போறாரு. இதுல அவன கூப்பிடலையா, இவன கூப்பிடலையாங்கிற. அவன் பூரா 3 வருஷம் உட்கார்ந்து பேசவும் மாட்டேன்ட்டான். உட்கார்ந்து பேசினாலும் யுத்தத்த வளர்த்துனா. நாங்க இப்ப 2 பேர வச்சு தானே பேசுறோம். யுத்தத்துல இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் 2யும் உட்கார வச்சுட்டோம். இதுக்கு மேல அவன உட்கார வை, இவன உட்கார வைன்னு அமெரிக்காக்குள்ளேயே உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க. போய் எட்டி பார்த்துட்டு வா போ! அப்படிங்கிற மாரி இறங்கி அடிச்சுட்டார்கள். பெரிய அளவு ஆதரவு பெருக ஆரம்பிச்சுருச்சு. ஆமா உண்மதானே. சம்பந்தப்பட்ட 2 பேர உட்கார வச்சு தானே பேசுறாய்ங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அப்படின்ட்டார்கள். ஆனா உக்ரைன உட்கார வச்சு பேசுறார்கள்னா, அதெல்லாம் கிடையாது. ரஷ்யா, அமெரிக்கா டீலிங் ஓடிக்கிட்டே இருக்கு. கடைசி டேபிள்ல உக்ரைன உட்கார தானே வைக்க போறோம். அங்க ஐரோப்பாவுக்கு சேர் இல்ல. அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட கான்செப்ட்.
இந்த மாதிரி வெறித்தனமா போகும்போது அடுத்து ட்ரம்ப்பே இறங்கிட்டாரு களத்துல. ஜெலன்ஸ்கி தரலைங்கெல்லாம் 2வது விஷயம். உன்கிட்ட இருந்து எடுக்கிறது மட்டும்தான் எங்க டார்கெட்டு. சும்மா 350 பில்லியனை போட்டு போறதுக்கு நாங்க ஒன்றும் இல்ச்சவாய்க்க கிடையாது. அமெரிக்க டாக்ஸ் மணி அப்படிங்கிறது உனக்கு அவ்வளவு சுலபமா போச்சா? குடுத்தத தான் கேட்குறோம். உன் சொத்த எழுதி கேட்கல தம்பி அப்படின்னு சொல்லி அவரும் இறங்கி அடிச்சிருக்காரு. சுத்தி சுத்தி அமெரிக்க குறி அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கிய நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் ஜெலன்ஸ்கி வருங்காலங்கள்ல அவரை காப்பாத்திக்க போராடினா போதும். உக்ரைன் யுத்தம் தன்னால நின்னு போயிரும். ஏன்னா இப்படி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அமெரிக்கா சட்டுன்னு ஆயுதங்களை நிறுத்துறது மட்டும் கிடையாது. ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் இப்ப கொடுத்த ஆயுதங்களையும் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான். ஏற்கனவே ஒரு வரி லைட்டா விட்டாரு. இருந்தாலும் அதை ரொம்ப ஆழமா டக்குன்னு அவர் பாட்டு எல்லாத்துல இருந்து ஆயுதங்களை எடுத்துக்கிறேன் அப்படின்னா முடிஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னா ஒட்டு மொத்தமா கொண்டு போய் இவர்கள் உக்ரைனுக்குள்ள பம்ப் பண்ணியிருக்க மாட்டார்கள். பா சில வேர் ஹவுஸை வெளியில வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அங்க இருந்து நான் எடுத்துட்டு போறேன் போடா அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. யாரும் தடுக்கவும் முடியாது, தடுக்கணும்னு நினைக்கவும் முடியாது. அதனால முழு ஆட்டமும் அங்க இருக்கு. அவர்களுக்குள்ள உள்ள டீலிங் தான் அங்க ஃபைனலைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல அமெரிக்கா பெரிய அளவு, அதாவது ட்ரம்ப்பும் சரி, அமெரிக்கா மொத்தமும் சரி, அங்க உள்ள கனிம வளத்தை அப்படியே பிடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கும் ஜெலன்ஸ்கி தீவிரமா ஐடியா பண்றாரு. எந்த அளவுக்கு இறங்கிட்டாரு அப்படின்னா, இல்ல இந்த டேட்டா பூரா தப்பு அப்படின்ட்டாரு. எது கனிம வளங்களே உக்ரைனுக்குள்ள இல்லை அப்படின்ட்டாங்க. டேய் உளராதீங்கடா அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் இல்ல அந்த கனிம வளத்தோட கூடுதலான பர்சன்டேஜ் இப்ப யுத்தம் நடக்கக்கூடிய பகுதிகள்லையும் ரஷ்யா பிடித்த பகுதிகள்லையும் தான் இருக்கு அப்படின்ட்டார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை ஊர் முழுக்க டேட்டா கொடுக்கறதே நாங்க தான்டா. அடுத்தவன் காட்டுற டேட்டா வெரிஃபை பண்றதும் நாங்க தான்டா. பிடிக்குதோ பிடிக்கலையோ இதான் உண்மை. அப்படி இருக்கும்போது டேட்டா வச்சு எங்ககிட்டயே விளையாடுறியா, தொலைச்சு போடுவோம் பாத்துக்க அப்படின்ட்டார்கள். நல்லா இருந்த நாட்டை கெடுத்து யுத்தத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு? அமெரிக்கா தான். அப்ப அமெரிக்கா கடைசி சிங்கிள் டிராப் மைலேஜ் வரையும் எடுக்காம கிளம்பவே மாட்டார்கள். அப்படி எடுக்கிற சிங்கிள் டிராப்பை கூட கொஞ்சம் வெறி பிடிச்சு எடுக்க வைக்கிற மாதிரி தான் ஜெலன்ஸ்கியோட ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.